பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பட்ட அழகான இடம். அந்த கிராம மக்கள் எல்லாரும் மிகவும் பக்தியுடன் வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்வில் ஒரு பெரிய துயரம் இருந்தது. அந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை. கிணறுகள் எல்லாம் வற்றிப் போனது. வயல்கள் உலர்ந்து போயின. மக்கள் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் தவித்தார்கள். அந்த கிராமத்தில் அருணாச்சலம் என்ற ஒரு எளிய விவசாயி வாழ்ந்தான். அவன் சிவபெருமானை மிகவும் பக்தியுடன் வழிபடும் மனிதன். தினமும் காலையில் எழுந்து அருகிலிருந்த பழைய மரத்தின் கீழ் இருக்கும் ஒரு சிறிய சிவலிங்கத்துக்கு பூவும் நீரும் வைத்து பூஜை செய்தான். ஒருநாள் கிராம மக்கள் எல்லாம் கூடிவிட்டு பேசினார்கள். இப்படி இன்னும் எவ்வளவு நாள் வாழ முடியும்? மழை இல்லையே, பயிரில்லையே என்று கவலையுடன் பேசினார்கள். அப்போது அருணாச்சலம் சொன்னான், நாம் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானை வேண்டிக் கொள்வோம். அவர் நம்மை காப்பாற்றுவார். அனைவரும் சம்மதித்தார்கள். அடுத்த நாள் முதல் அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பழைய மரத்தின் கீழ் இருக்கும் சிவலிங்கத்தின் முன் தினமும் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். நாட்கள் கடந்தன. ஆனால் மழை வரவில்லை. ஒரு இரவு அருணாச்சலம் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கனவில் ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள் ஒரு தெய்வீக உருவம் தெரிந்தது. அது சிவபெருமான். அவரின் திருமேனி வெள்ளை ஒளியில் பிரகாசித்தது. ஜடையில் சந்திரன் மின்னியது. கழுத்தில் பாம்பு அலங்கரித்திருந்தது. சிவபெருமான் மெதுவாக அருணாச்சலத்திடம் பேசினார். அருணாச்சலா, உங்கள் கிராம மக்கள் பக்தியுடன் என்னை வேண்டிக் கொள்கிறார்கள். நான் அவர்களை கைவிட மாட்டேன். நாளை காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் கிராமத்தின் வடக்கே இருக்கும் பெரிய கல்லை தோண்டு பாருங்கள். அங்கு ஒரு அதிசயம் இருக்கும். அப்படி சொல்லி சிவபெருமான் மறைந்தார். அருணாச்சலம் உடனே விழித்துக் கொண்டான். அவன் மனதில் ஒரு அதிசய மகிழ்ச்சி. அடுத்த நாள் காலை அவன் கிராம மக்களிடமெல்லாம் தனது கனவை சொன்னான். சிலர் நம்பினார்கள், சிலர் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் எல்லோரும் சேர்ந்து கிராமத்தின் வடக்கே இருந்த பெரிய கல்லின் அருகே சென்றார்கள். அங்கே மண்ணைத் தோண்ட ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்கள் கழித்து அவர்கள் ஒரு கடினமான கல்லை தொட்டார்கள். அதை மெதுவாக சுத்தம் செய்தார்கள். அது ஒரு பெரிய சிவலிங்கம். அதை பார்த்த கிராம மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியடைந்தார்கள். அந்த நேரத்தில் இன்னும் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த சிவலிங்கத்தின் அடியிலிருந்து தண்ணீர் வெளியே வர ஆரம்பித்தது. முதலில் சிறிய ஓடை போல வந்தது. பின்னர் அது ஒரு பெரிய நீரூற்று போல எழுந்தது. அந்த தண்ணீர் மிகவும் தெளிவாகவும் இனிமையாகவும் இருந்தது. கிராம மக்கள் எல்லாரும் ஹரஹர மகாதேவா என்று குரல் எழுப்பினர். அந்த நாளிலிருந்து அந்த இடத்தில் ஒரு பெரிய கிணறு உருவானது. அந்த கிணற்றில் தண்ணீர் ஒருபோதும் வற்றவில்லை. கிராம மக்கள் அந்த இடத்தில் ஒரு அழகான சிவன் கோவில் கட்டினார்கள். அருணாச்சலம் அந்த கோவிலின் முதல் பூசாரியாக இருந்தான். காலம் கடந்து அந்த கிராமம் வளமாக வளர்ந்தது. வயல்கள் பசுமையாக மாறின. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அந்த கோவில் இன்று வரை அந்த கிராம மக்களுக்கு ஒரு நினைவாக இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை மட்டும் நம்புகிறார்கள். உண்மையான பக்தியுடன் வேண்டினால் சிவபெருமான் கண்டிப்பாக அருள் புரிவார்.